بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த வாராந்திர அமர்விலே இன்று நம்மிடையே உரை நிகழ்த்துவதற்காக ஷார்ஜாவை சேர்ந்த சகோதரர் ஃபாரூக் அவர்கள் மறுமை என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அவர்களை உரை நிகழ்த்த வருமாறு அழைக்கின்றோம். ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே என்றும் அவனின் அருளும் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களை அப்படியே பின்தொடர்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இன்னும் இறுதி நாள் வரை பின்பற்ற இருக்கின்ற ஒவ்வொரு முமின்களின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அத்துணை பேரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் அருளும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை இறையச்சத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்படுகின்ற இந்த பயான் நிகழ்ச்சியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் மறுமையை மறந்த மனிதர்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். பொதுவாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டுவிட்டு பல கொள்கைகளோடு பலவிதமான நம்பிக்கைகளோடும் இந்த மனிதர்கள் வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட கொள்கைகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் மத்தியில் மறுமைதான் நிலையான வாழ்வு, அந்த மறுமைக்காக தான் இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்ற ஒரே ஒரு கருத்தை சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் மறுமையை மறந்தவர்களாக வாழ்கின்றோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால்
இன்றைக்கு நம்மளுடைய சகோதரர்கள் மத்தியில் நாம் பார்க்கிறோம், மறுமை என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய காரியங்களில் மறுமையும் ஒன்று. மறுமையை பற்றி பேசினால் இன்னைக்கு சில இடங்களில் நாம் பார்க்கிறோம், நரகத்திலே அல்லாஹ் இப்படி தூக்கி போடுவானாம். இப்படியெல்லாம் சாதாரணமாக நம் சகோதரர்கள் மத்தியில் மறுமையை பற்றி பயம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் மத்தியில், நான் எப்படி நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ முடியும்? இந்த வார்த்தையை கேட்டவுடன் சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலுல்லாஹ், ஏன் இப்படி சொல்லுகின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நான் இந்த உலகத்தில் எப்படி நிம்மதியாக வாழ்வது? காரணம் என்னவென்று கேட்டார்கள் சஹாபாக்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சூர் ஊதக்கூடிய மலக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை எப்பொழுது வரும், எப்பொழுது அதை ஊதலாம் என்று செவி சாத்தியவராக இருக்கிறார். அந்த நிகழ்ச்சி நடந்துவிட்டால் நம்மளுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று நான் பயப்படுகிறேன். யார் சொல்கின்றார்கள்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக கேட்கின்றார்கள், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல வருகின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹஸ்பூனல்லாஹ வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் தான் எங்களுக்கு போதுமானவன் என்று நீங்கள் சொல்லுங்கள். மறுபடியும் சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த நாளில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் 3 விஷயங்களை சொன்னார்கள். என்ன அந்த 3 விஷயம்? அல்லாஹுவை நீங்கள் முற்றிலுமாக சார்ந்திருக்க வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், அவனுடைய பாதுகாப்பிலும் அவனுடைய உதவியிலும் நீங்கள் வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், அவனை மட்டுமே வணங்கி அவனுக்கு மட்டுமே நீங்கள் அடிபணிய வேண்டும். இந்த 3 விஷயத்தையும் நாம் கேட்ட பின்னால் நம்மளுடைய உள்ளம் சொல்கிறது, இந்த விஷயமெல்லாம் நம்மளிடத்தில் இருக்கத்தானே செய்கின்றது. நாம் அல்லாஹுவை சாராதவர்களாக இருக்கின்றோமா, அல்லது அவனுடைய உதவியை நாம் பெறாமல் இருக்கின்றோமா, அல்லது அவனை நாம் வணங்காமல் இருக்கின்றோமா என்று நம்மளுடைய உள்ளத்தில் கேள்வி எழலாம், கேள்வி எழும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 3 விஷயங்களையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு அவர்கள் செய்து காண்பித்தார்களோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவிற்கு? அல்லாஹுவை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு நாம சொல்றோம், நாம் அல்லாஹ்வை தானே வணங்குறோம், நாம் அல்லாஹ்ட்ட தானே உதவி கேட்கிறோம், நாம் அல்லாஹ்வை தானே சார்ந்திருக்கிறோம், நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்வில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் வெற்றியாக கிடைத்துவிட்டால் நாம் அல்லாஹுவை சார்ந்திருக்கிறோம். அதிலே ஏதாவது சோதனை இருந்தால் நாம் அல்லாஹுவை சார்வதில்லை. நாம் அல்லாஹுவை வணங்குகின்றோம், அந்த வணக்கத்திற்கு ஏதாவது பிரச்சனை வராத வரைக்கும் நாம் வணங்குகின்றோம். அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி கேட்கின்றோம், நடக்கும் வரை அதன் மீது நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்மை சோதித்து விட்டால் இந்த செயல்கள் எல்லாம் நம்மை விட்டு போகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் இந்த 3 விஷயங்களையும் மரணிக்கும் வரை செய்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை 7 ஆரம்பிச்சு Z வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? 7 இருந்து Z வரைக்கும் அல்லாஹு தஆலா அவர்களை சோதனைக்கு மேல் சோதனைகளை உட்படுத்தினான். எந்த அளவிற்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கில் பிறக்கின்றார்கள். சொந்த வாப்பா சிலைகள் செய்து விற்கக்கூடிய
ஷிர்கினுடைய ஹோல்சேல் வியாபாரி, ஷிர்கினுடைய ஹோல்சேல் வியாபாரியாக இருக்கிறார். அவரிடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஏகத்துவ பிரச்சாரம் செய்யுங்கள். உங்களுக்கு ஒன்றுமே செய்யாத, அதற்கு அதுவே எதுவும் செய்து கொள்ளாத, கேட்காத பார்க்காத சிலைகளையா நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று சொந்த தகப்பனாரிடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சிலைகளை செய்து வணங்குவதும் சிலைகளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரியாக இருக்கிறார். சும்மா விடுவாரா? எனக்கு நீ சொல்கின்றாயா மார்க்கம்? அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், உன் சமூகத்தாரிடத்தில் சொல். சும்மா விட்டாங்களா? அல்லாஹுவை சார்ந்திருக்கிறதுனா நமக்கு எந்த பிரச்சனையும் வராத போது நம்ம சார்ந்திருக்கிறோமே, அது இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொந்த வாப்பா இடத்தில் தொடங்கி குடும்பம், சமூகம், இப்படி சொல்லுகின்றார்கள். இந்த ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது பிரச்சனைகள் வருகிறது. நெருப்பு குன்றத்திலே வீசப்படுகிறார்கள். அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இழந்தார்களா? இன்றைக்கு நாம் செய்கின்ற வேளையில் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை, நாம் செய்கின்ற இந்த பிரச்சாரத்தில் ஏதாவது பிரச்சனை, நாம் அல்லாஹுவை சார மாட்டோம். அடுத்தது அல்லாஹு தஆலா அவர்களை விட்டு விட்டானா? இது முடிந்ததற்கு பின்னால் மீண்டும் அல்லாஹ் சோதனைக்கு உட்படுத்துகிறான். என்ன சோதனை? குழந்தை கிடையாது, குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாம இருந்து கடைசி காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா ஒரு குழந்தையும் தரான். சரி, குழந்தையை கொடுத்தானே, அதோட சோதனை முடிஞ்சிச்சா? அடுத்தது அல்லாஹு தஆலா அங்க ஒரு சோதனை வைக்கிறான். அந்த குழந்தை பால் குடிக்கின்ற பருவத்தில் உன்னுடைய மனைவியையும் அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யாருமே இல்லாத அந்த மக்காவிலே நீ விட்டு விட்டு வா. இன்னைக்கு மக்கான்னு சொல்றோம், அன்னைக்கு பக்கா என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பள்ளத்தாக்கு, பாலைவன பகுதி. அங்க கொண்டு போய் நீ விட்டுட்டு வான்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இந்த வரலாறு நம்ம கேட்கும் போது கிட்டத்தட்ட இங்க இருக்கிற எல்லாரையும் சேர்த்து ஒரு 100 தடவைக்கு மேல கேட்டிருப்போம், இல்ல ஒரு 50 தடவை கேட்டிருப்போம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவும் மாற்றத்தை கொண்டு வர மாட்டேது. நம்ம கேட்கிறோம், எந்த அளவு கேட்கிறோம்? ஹஜ் பெருநாள் தொடங்கிடுச்சுன்னு சொன்னா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ்னு தக்பீர்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன அல்லாஹு அக்பர்? எதற்காக இந்த பெருநாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை பெருநாளாக கொண்டாட சொன்னார்கள்? அதை மறந்துடுறோம். இப்ப யாருமே இல்லாத அந்த இடத்துல தன்னுடைய மனைவியும் குழந்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு விட்டு வர சொல்லுகின்றான். அதை செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் நினைச்சு பார்க்கணும், அல்லாஹுவை சார்ந்திருக்கிறதுன்னு சொன்னா இந்த இடத்துல நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம துபாய்க்கு வரோம், இங்க வந்து ஏர்போர்ட்ல உடனே போன்ல பேசலாம், நெட்ல கூப்பிட்டு பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். நமக்கு தாங்க முடியல. திரும்பி 2 வருஷத்துல போயிடுவோம், தேவையில்லைன்னா இன்னைக்கே கேன்சல் அடிச்சு போயிடலாம். நமக்கு மனசு உதறுது. அப்ப பிள்ளையும் அந்த மனைவியும் கொண்டு போய் ஒரு ஈக்காக்கா கூட இல்லாத நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மக்கா மக்கான்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தால அவர்கள் செய்த துவா இந்த மனித சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய ஒரு சிறு தொகையினரையோ இந்த இடத்தை நீ கவர செய்யுமாறாக்கு, எங்கள் மீது நீ பெரியம் கொள்ளவை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா அது அல்லாஹ் நீ கபூலாக்கி இருக்கான். வருஷத்துக்கு 25 லட்சம், 15 லட்சம், 10 லட்சம், 25 லட்சம், 35 லட்சம்னு கூடிக்கொண்டே போகுது. ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் ஏன் கூட்டிட்டு போகுது? எந்த இடத்தில் அல்லாஹுவை சார்ந்திருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் சார்ந்திருந்தார்கள். கொண்டு போய் விட்டுட்டு ஒரு அல்லாஹு தஆலா சொல்றான், அப்படியே விட்டுட்டு வராங்க. அதுக்கு ஏத்தது மாதிரி மனைவி, ஏன் இங்க என்ன விட்டு போறீங்கன்னு கேட்கிறாங்க. பதில் சொல்லல. மறுபடியும் கேட்கின்றார்கள், பதில் சொல்லல. அவர்களாக புரிந்து கொண்டு கேட்டார்கள்,
அல்லாஹ் உங்களை இதை செய்ய சொன்னானா? ஆம் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை இதற்குத்தான் சொன்னார்கள். ஹஸ்பூன் அல்லாஹ வ நிஅமல் வக்கீல். நாம சொல்றோமா இன்னைக்கு? நோய் வந்துட்டா சொல்ல மாட்டோம், பணங்காசுல பிரச்சனை வந்துட்டா சொல்ல மாட்டோம். ஏதாவது ஒரு பிரச்சனையில் நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால், பணங்காசா இருந்தா வட்டி கடைக்காரெல்லாம் கண்ணுக்கு வரான். நோய் நொடி வந்துருச்சுன்னு சொன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கண்ணுக்கு தெரியுது. செய்யணும், மருத்துவம் கண்டிப்பாக செய்யணும். ஆனா அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை முதல்ல சொல்றோமா? அந்த இடத்தில் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இன்னைக்கு அவர்களுடைய தியாகத்தால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தண்ணிக்காக வேண்டி கால் உதைத்த இடத்தில் அவர்கள் அந்த ஜம்சம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாவிட்டால் அந்த தண்ணி ஆறாக நதியாக இன்றைக்கு அல்லாஹ் ஓட விட்டிருப்பான். அப்படியெல்லாம் நாம் கேட்கிறோம், மறுமையை நாம் மறந்து விடுகின்றோம். இதோட நிறுத்தினான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. எதுக்காக இதை இப்படி விரிவா சொல்றேன்னா, ஹஸ்பூன் அல்லாஹ வ நிஅமல் வக்கீல் என்பதை கடைபிடிக்கின்றவன் தான் மறுமையை நம்பியவன். யார் அதை விடுகின்றானோ அவன் பேருக்காக நம்புகின்றான். நான் மறுமையை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், நம்பல. நம்பியிருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை பிரதிபலிச்சிருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்வில் பார்த்திருக்க வேண்டும். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை நம் கண் முன்னால் வந்து நிற்க வேண்டும். மறுமையை நம்பியிருக்கிறோம், ஆகிரத் இருக்குது. எந்த அளவிற்கு அல்லாஹ் நம்மை இந்த மறுமையை மறக்க விடாமல் தொடர செய்கிறான் என்றால், எல்லாரும் தொழுதுட்டு வந்தோம், சூரத்து ஃபாத்திஹா ஓதணுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்றான், மாலிக் யௌமித்தீன், மறுமையை மறந்துடாத. திரும்ப அத்தஹியாத்துல உட்கார்ந்து திரும்ப ஓத ஆரம்பிக்கிறோம். அத்தஹியாத்து ஓதுறோம், ஸலவாத்து ஓதுறோம், அதுக்கப்புறம் தஜ்ஜாலுடைய பாதுகாப்பு கேட்கிறோம், கபருடைய வேதனையை கேட்கிறோம். இதெல்லாம் நமக்கு என்னத்தை ஞாபகப்படுத்துகிறது? மறுமை இருக்கு. ஃபஜ்ர்ல ஞாபகம், திரும்ப 5 மணி நேரம் 6 மணி நேரம், லொஹர்ல ஞாபகம், அஸ்ர் மஹ்ரிப் இஷா, திரும்ப 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 மறுமையை மறந்துடாத. மறுமைன்னு ஒண்ணு இருக்கு. நம்மை நாமே ஞாபகப்படுத்துவதற்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிவகையை செய்திருக்கிறான். நாம் இன்னைக்கு மறந்துடுறோமங்க. மறுமை இன்னைக்கு நமக்கு பெருசா தெரிய மாட்டுது. நபிமார்களுடைய சமுதாயம் தொடங்கி இன்றைக்கும் இந்த 2011 வரைக்கும் மறுமை யாருடைய உள்ளத்தில் சரியாக பதிந்ததோ அவர்கள் செய்த அந்த தியாகங்களை இன்றைக்கும் செய்கின்றார்கள். நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நபிமார்கள் செய்தார்கள், அவர்களுடைய சமூகம் செய்தது, இப்ப நம்மளால செய்ய முடியாது, இன்றைக்கும் செய்கின்றார்கள். அப்போ அதோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நிறுத்தல அல்லாஹ், அதுக்கு பிறகும் தொடர்றான் சோதனைய. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய சோதனை அளவுக்கு அல்லாஹ் நமக்கு தரமாட்டான். அப்படியே தந்தாலும் அதையெல்லாம் நினைச்சு பார்த்து அது மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை அமைக்காதவன் எப்படி மறுமையை நம்பியவன்? மறுமையை நம்புறன்னு சொல்லிட்டா போதுமா? இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் பட்டியலிட்டு போட்டால் தொழுவையில கரெக்டா இருப்போம். சில பேர் கரெக்டா ஒரு 5 நேரம் நான் தொழுதுறேன், தொழுகையில ஒன்றும் பெண்டிங் இருக்காது. இதுல வேணா இருக்கலாமே தவிர பொருளாதாரத்துல இடிக்கும், வீடு கட்டினதுல இடிக்கும், திருமணங்கள்ல இடிக்கும், இப்படி எல்லா இடத்திலையும் நாம மறுமையை கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சிருப்போம். அப்ப திரும்பவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனை தரான். அந்த பிள்ளையை நீ கொண்டு போய் அறுத்து பலியிடு. எந்த மாதிரி நேரத்தில்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில். அப்பவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்யறதுக்கு ரெடியா போறாங்க. அதற்கு ஏத்த மாதிரி பிள்ளை, என்னை நீங்கள் பொறுமையாளர்களாக காண்பீர்கள் அல்லாஹ் நாடினால்.
அப்போ 7 தொடங்கி Z வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஒரு சோதனை சாலையாகவே நிகழ்த்தியிருக்கிறான். அதற்காக வேண்டிதான் கலீலுல்லாஹி என்று சிலாகித்து சொல்லுகிறான். அந்த மக்காவை நோக்கி நமக்கு தொழுகை நடத்த சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை நீ பின்பற்று என்று சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு செய்த அருள்களை நீ எனக்கு நீங்கள் எல்லாம் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள். இப்படி எல்லாம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் ஹஸ்பூனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற அந்த நிலைப்பாடு இருந்தது. அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற நிலை நமக்கு இருக்கிறதா? பயான்ல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம், சம்பித்து போயிருக்கிறோம், ஹுத்பாக்கள்ல கேட்கிறோம், அதோட வெளில போனதோட அப்படியே மறந்துடுறோம். சரி, பயானம் மறந்துடுறோம், வாழ்க்கையில பிரச்சனை வரும்ல, அப்ப கூட அப்படியே தள்ளிடுறோம்னு சொன்னா நாம் மறுமையை மறந்து விடுகின்றோம். அல்லாஹ் இன்னொரு புறம் மறுமை எப்படி இருக்கும், மறுமையை அல்லாஹ் ஆரம்பித்தால் அதை மனிதரால் தாங்க முடியுமா? நான் இது மாதிரி எல்லாம் செய்வேன் என்பதை சின்ன சின்ன மைக்ரான் அளவுல ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு இப்ப ஜப்பான்ல நடந்த சுனாமி மிஷின்லாம் வச்சு கண்டுபிடிச்சு பில்டிங் கட்டுறானா. 8 பாயிண்ட்ல வந்தா தாங்கிடலாம், 7 பாயிண்ட்ல வந்தா தாங்கிடலான்னு. இவன் 6 கட்டியிருக்கான், வந்தது 8. எங்க கண்டுபிடிச்சு வச்சானோ அந்த இடமே சாஞ்சிச்சு. முடியுமா? மறுமையை பற்றி அல்லாஹ் திருக்குரானிலே எப்படியெல்லாம் சொல்லுகின்றான். சூரத்துல் வாக்கியாவை எடுத்து படித்தால் முழுவதும் மறுமைதான். எப்படி சொல்றா? அந்த நிகழ்ச்சி நடப்பதை உங்களால் தடுக்க முடியாது, தாமதப்படுத்த முடியாது. எப்படி நடக்கும்? ஒரே அடியாக இந்த பூமி அதிர்ந்து போகும். நாம் பார்க்கின்ற இந்த மலைகள் தூளாக ஆக்கப்படும், புழுதியாக பரப்பிவிடப்படும். அந்த நாளில் நீங்கள் 3 பிரிவினர்களாக பிரிந்து விடுவீர்கள். சாதாரணமா சொல்றானா? திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை தானுங்க. அல்லாஹ் நேரடியாக மனிதனுக்கு சொன்ன வஹீ தானே. இது மாதிரிலாம் நடக்கும். அனாச்சாரங்கள் நடக்கின்ற பகுதிகளை அழித்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். இந்தோனேசியாவிலே அந்த தீவு முழுவதும் விபச்சாரங்களும் உல்லாசங்களும் கூத்தடிக்கக்கூடிய இடங்களாக இருந்தது. மாலத்தீவு வரை அடித்ததா? அதனுடைய வேகத்தை சொல்லுகின்றார்கள் 1500 மைல்கள் வேகத்தில் வரும். ஒரு ஜெட் விமானமே 500 கிலோமீட்டர் தான். அலையினுடைய உயரம் 50 மீட்டர் 100 மீட்டர்னா எவ்வளவு உயரம் இருக்கும் சாதாரணமா? அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு மறுமையை ஒரு புறம் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் ஒரு புறம் மறுமையை மறந்து கொண்டிருக்கின்றோம். சரி, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் மறந்துடுறோம். தொழுகையில எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக ஆக்கி இன்னும் இந்த உலகத்தை அப்படியே நடத்தி கொண்டு போய் கியாமத் நாள்னு ஒன்று வைக்கிறான். அன்றைக்கு அழிக்கப்பட்டு மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்ட பின்னால் முதலாவதாக கேள்வி தொழுகையை பற்றி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமா வாழ்ந்திருக்கலாம், அப்துல் ரஹ்மான் பேர் வச்சிருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். எல்லா மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் முதலில் கேட்பான் தொழுகையை பற்றி. எத்தனை பேர் தொழுதிருக்கிறோம்? எத்தனை பேர் பேணி தொழுகின்றோம்? கம்பெனிக்கு போலனா மனசு உறுத்துற மாதிரி கூட அசர் தொழுகைக்கு போலனா வருதா? பாத்துக்கறலாமே, என்ன போ, அப்படித்தானங்க இருக்கிறோம். இன்னைக்கு ஃபஜர் தொழுக சைத்தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். நேத்திலாம் 11 மணி வரைக்கும் வெளில போனோமா, பயான்ல இருந்தோமா, பயான் பண்ண போனோமா, என்ன இப்ப தூங்கு,
அதான் தூங்கிட்டு தொழுதுகளாமே ஃபஜ்ர் தொழுகையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து சொன்னார்கள், முனாஃபிக்குகளுடைய பண்புகள் என்று. நம்ம தூங்குறோம், அதே கம்பெனி திடீர்னு டயத்தை மாத்தி 4 மணிக்கு காலையில வந்து டியூட்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் போயிடும். அப்ப ஃபஜ்ர் வந்து ஒரு 5:45 இருக்கும்போது கரெக்டா இருக்குது, அப்படி கொஞ்சம் ஒண்ணு ரைஸ் ஆகி போகும்போது நம்மளும் அப்படியே வந்துடுறோம். அப்ப என்னத்தை நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறோம்? தொழுகையில ஞாபகம் இல்ல. அட இது நன்றி செலுத்துறதுங்க. அல்லாஹு தஆலா அதே சூரத்துல் வாக்கியால கேட்கிறான், தண்ணீரை நீங்கள் குடிக்கின்றீர்கள், அதை நாம் மேகத்திலிருந்து இறக்கினோம், நாம் உப்பாக்கி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நன்றி செலுத்த மாட்டீர்களா? நல்லா இருக்கிறோம், சஹாபாக்களுக்கு கொடுத்த மாதிரிலாம் கஷ்டத்தை கொடுக்கல. வெள்ளிக்கிழமான கன்ஃபார்ம் பிரியாணி, வீட்லயும் அல்ஹம்துலில்லாஹ் இங்க கஷ்டப்பட்டாலும் காசு அனுப்பி வைக்கிறோம், குடும்பம் நல்ல முறையில் சாப்பிடுறாங்க, நன்றி செலுத்த மாட்டோம். கால் வலிக்குது, ரக்காயத்துல நிக்கும் போது சோம்பேறியா இருக்கு, அப்படியே கொட்டாய் வருது, ஒட்டம்பெல்லாம் அப்படியே அனத்துது, சுண்ணத்தை விட்டுருவோம் அப்படின்னு வெளில வந்துடுறோம். வெளில வந்து ஒரு சகோதரன் கிடைச்சா அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம் 1.5 மணி நேரத்துக்கு. கால் வலிக்க மாட்டேது, சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கோம். தொழுகை நிக்கும் போது பாருங்க, நமக்கே ஆறுதல் சொல்லிக்கிட்டு கால்லாம் வலிச்சா தொழுகையை விட்டுறலாம், இந்த அளவுக்கு இருக்கும். நம்ம நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத். மனுஷன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனா இருக்கிறான், மறுமையை மறந்துடுறான். வாக்கியாவை எடுத்து முழுவதும் நீங்க படிச்சா ஒரு அத்தியாயம் போதும், ஒரு 4-5 வசனங்களை மறுமையை படிச்சாலே உண்மையா நம்பினா ஆடி போயிடணும். சில இடங்களில் கேட்கிறான், நீங்கள் இந்திரிய துளியை செலுத்துகின்றீர்கள், நாம் படைத்தோமா நீங்கள் படைத்தீர்களா? நம்ம முஸ்லிமா இருக்கிறோம், அல்லாஹ்வை நம்புறோம், சில நேரத்துல கஷ்டம் வந்துட்டா நம்பிக்கை வைக்கின்றோமே, நம்மளே ஒரு புறம் நினைச்சு பார்க்கணும், அட நம்ம எங்கப்பா இருந்தோம் 25 வருஷத்துக்கு முன்னாடி? அப்படியெல்லாம் குர்ஆன் ஒரு புறம் நம் படைத்ததை பற்றி சொல்லுகிறது, அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய அருள்களை பற்றி சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை இப்படியெல்லாம் பயந்தார்கள், நாம் இன்னைக்கு கவலைப்பட மாட்டோமே. அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இரவு தொழுகையில் இறைஞ்சுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இறைஞ்சுவாங்களா? யா அல்லாஹ், என்னிடத்தில் நீ மறுமையில் லேசாக கணக்கு கேளு. எப்படி கேட்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி சொல்றான், நீ செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்ட, இனிமே செஞ்சாலும் மன்னிப்பேன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, என்னிடத்தில் நீ கேள்வி கணக்க இலகுவாக கேள். அழுகுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம இதெல்லாம் ஞாபகப்படுத்தி கேட்டிருக்கிறோமா? நமக்கு முக்கியமா இருக்கிற நாளு கபரு, நரகம், தஜ்ஜால், வாயுனுடைய சோதனை, இதுக்கே நமக்கு டைம் இல்ல. நம்ம கேட்கின்றோமா? கிடையாது. நம்ம சொல்றோம், எப்படி சொல்றோம் மக்கள்கிட்ட? தராபியா தொழுகையை பத்தி பேசினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் 8+3 என்று தொழுதார்கள். பேசும்போது ரமலானும் ரமலான் அல்லாத மாதமும். ஆனா தொழுகை எப்படி? ரமலானோட முடிஞ்சிரும், அடுத்த ரமலான் தான். ரமலான் முடிஞ்சு 8 ரக்காத்து எத்தனை பேர் தொழுதிருப்போம்? ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வச்சா நம்ம நிலைமை என்ன தெரியும்? இப்ப இரவு தொழுகை நம்மள்ட்ட கிடையாது. அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இரவெல்லாம் நின்று தொழுது இறைஞ்சு கேட்பார்கள். நம்ம கிட்ட இருக்க மாட்டுது. எதற்காக தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவனிடத்தில் அல்லாஹ் குருவி கேள்வி கேட்டால் அவன் நாசமாகி விடுவான். லேசான கேள்வினா எப்படி தெரியுமா? நம்ம விபச்சாரம் பண்ணிருப்போம், சிகரெட் அடிச்சிருப்போம், தெரியாம கல்லு குடிச்சிருப்போம், இல்லாத வேலை பார்த்திருப்போம். இதெல்லாம் ஒருவன் பயந்து கொண்டு மறுமையிலே வருவான். அல்லாஹ் அவனிடத்தில் அதையெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன கேள்வி கேட்பான். இவன் மனசுக்குள்ள எண்ணுவான், என்ன செஞ்ச தப்புலாம் ஒன்னும் வரமாட்டுதேன்னு. அல்லாஹ் அதை எப்படி விட்டுருவான்? செய்த பாவங்களை எல்லாம் அப்படியே மன்னிச்சு விட்டு அப்படியே லேசா கேட்டு, ஒருத்தன் ஒரு பேங்க கொள்ளடிச்சிருக்கான், ஒரு 2-3 புஸ்தகத்தை இங்க இருந்து எடுத்து போயிருக்கான், கூட்டு வச்சு பஞ்சாயத்து, ஏன்பா அந்த புக் எடுத்த? அவனுக்கு இதா ஞாபகம் இருக்கும், போன வாரம் பேங்க கை வச்சோமே, அதுக்கு என்ன பதில் சொல்றது? இதே மாதிரி எல்லாம் பெருசா நம்ம தப்பு செஞ்சிருப்போமே, அதெல்லாம் அப்படியே விட்டுருவான். அப்படியே மைனஸ் ஆக்கிட்டு
இதை கேட்டு அப்படி போன்னு விடுறான் பாருங்க, இதுதான் லேசான விசாரணை. இதற்கு அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது துஆ செய்தார்கள். நம்ம செய்ய மாட்டோம், நம்ம செய்யறது இல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இங்க எல்லாரும் முக்கியமா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்புல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. என்னது? டிவி, தொலைக்காட்சிகள் இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சு? இந்த டிவிக்கு காசு கொடுக்கறதுலாம் நம்ம இங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்க என்ன நடக்குது? சீரியல்கள்ல உட்கார்ந்துருக்காங்க. சீரியல் என்ன? சீரியல் கேட்டா பொழுதுபோக்கு. சீரியல்ல என்னத்தை காட்டுறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தை அல்லாஹ் எழுதிவிட்டான், அதை அவன் அடைந்தே தீருவான். கண் செய்யக்கூடிய விபச்சாரம் கண் விபச்சாரம் என்றார்கள். நாவு செய்யக்கூடிய விபச்சாரம், காது செய்யக்கூடிய விபச்சாரம், இவையெல்லாம் மறுமை உறுப்பு உண்மைப்படுத்தும், இல்லை என்றால் பொய்ப்படுத்தும். இதெல்லாம் விபச்சாரம் தானே. இன்னைக்கு இங்க இருந்து 10,000 காசு அனுப்புறோம். ஏகத்துவவாதி குடும்பத்துல சீரியல் ஓடுது. மானாட மயிலாட அதாட இதாட புருஷன் பொண்டாட்டி வரைக்கும் ஆட விட்டுட்டான், பாத்துக்கிட்டு இருக்கிறோம். புருஷனையும் பொண்டாட்டியும் ஆட விட்டு பிரைஸ் கொடுக்கறான், நம்மளும் பாக்குறோம். நம்ம குடும்பம் பார்க்க நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். சொன்னா கேட்க மாட்டாங்க பாய், அப்படி சொல்லிடுவோம். எப்படி சொல்லுவோம்? சொன்ன அதெல்லாம் மண்டையில ஏறாது. இன்னத்தை காட்டுறான் நம்ம குடும்பத்துல. வருத்தப்பட்டுக்காதீங்க. ஒரு அண்ணன் ஒய்ஃபும் அப்படியே ரூம்ல கட்டி தழுவுறாங்க, நம்ம பாப்போமா? என்ன இப்படி பேசுறேன்னு இல்ல, அட டிவில அதுதானங்க காட்டுறான். ஃபர்ஸ்ட் நைட் ரூம் அலங்கரிச்சு காட்டுறான், குளிக்கிறத காட்டுறான், அண்ணன் முண்டாட்டிய தம்பி எப்படி கரெக்ட் பண்றது, ஆட்டோக்காரன் எப்படி தள்ளிட்டு போலாம், என்னென்ன எல்லாம் காட்டுறான். இதெல்லாம் வெக்கம் இல்லாம நம் சகோதரிமார்கள், நம்மளுடைய மனைவிமார்கள், அம்மா வாப்பா எல்லாரும் பார்க்கும். நேர்ல பாப்போமா? நேர்ல பார்த்தா தப்பு, டிவில பார்த்தா சரியா? இதுக்கு காரணம் என்ன? ஒண்ணு அவர்களுக்கு மறுமை பயம் இல்ல, அதற்காக பினான்ஸ் நமக்கு இல்ல. இன்றைக்கு ஏன் இங்க கஷ்டப்படணும்? துபாயில இல்ல அபுதாபில வேலை பார்க்கறது எதுக்கு? குடும்பத்தார்கள் நல்லா இருக்கணும், பையன் இன்ஜினியரிங் படிக்கணும், மெடிக்கல் காலேஜ் போகணும், இதானங்க. ஐஏஎஸ் வரைக்கும் போகணும், ஐபிஎஸ் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், எவ்வளவு கற்பனைகள் இருக்கலாம். இதெல்லாம் எதுக்கு? குடும்பத்தார்களை கண்ணியமாக வாழ வைப்பதற்கு தான் இந்த கஷ்டம். அப்படியே மறுமையை கொண்டு நிறுத்தி பாருங்க. நம் கண் முன்னால் நம்மளுடைய குடும்பம் நரகம், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம் கண்ணு முன்னாடி ஆசையோடு காதலித்த மனைவிக்கு நரகம், பிள்ளைக்கு நரகம், வாப்பாக்கு நரகம், அல்லது நாம் நரகம், குடும்பத்தார்கள் சொர்க்கம். கற்பனையில கொண்டு வர முடியுமா? கற்பனை பண்ணி பார்த்தோம்னா பொண்டாட்டியை எவனாச்சும் கையை பிடிச்சு இழுத்துட்டா விட்டு கொண்டுறோம். ஒரு பக்கம் உடம்பு சரியில்லைன்னா அப்படியே இவன் உடம்பு சரியில்லாதான ஆயிடுறான். அப்படியெல்லாம் இருக்கிற மனைவி நரகத்திற்கு சென்றால் உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? டிவிக்கு பணம் கொடுத்து சினிமாக்களை பார்ப்பது நீ நரகத்துக்கு போன்னு பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கிற மாதிரி. நீ பாரு, என்னப்ப நான் தாங்க சம்பாதிக்கிறேன்ல 10,000, நீ பாத்துக்க. எதற்காக சொல்றேன்னா, இதுக்கு வேண்டி சண்டை போடணும். டிவில என்ன செய்யணும்? டிவியை நிறுத்துறியா இல்லையா? வீட்டுல ஓடுமா டிவி? நமக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சா அப்படி கண்டுக்கிடாம விட்டுருவோமா? விட மாட்டோம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம் நடக்குது, நம்ம விட்டுட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சி பாக்குறது இல்ல. நம்ம கிட்டையும் காசு இல்லையா, டயத்தெல்லாம் லேட் ஆகி போட வேண்டியதா இருக்கு. அப்ப என்ன, அதுக்குள்ள தூங்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த சைத்தான் எல்லாம் எல்லாத்தையும் விட்டு ஆட விட்டுறான், பாட விட்டுறான். இதோட முடிஞ்சிச்சாங்க. இந்த ஆடுற ப்ரோக்ராமா பார்த்து பார்த்து புள்ள குட்டிகள் முஸ்லிம்களுடைய குழந்தைகள் ஆனுவல் ஃபங்க்ஷன்ல ஆடுது. நமக்கு வேதனையா இருக்கு. அந்த பிஞ்சு உள்ளங்களை இன்னொருத்தனோட எப்படி எல்லாம் சினிமால இதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், மேட்சிங் எல்லாம் பார்த்து டான்ஸ் மாஸ்டர் வச்சு டான்ஸ் கத்து கொடுத்து என்னென்ன நடக்குது. இதெல்லாம் நம்ம மறுமையை மறந்திருக்கோம் என்பதற்கு சான்று.
ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன் சொல்கிறது, ஃபமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா வமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. ஒரு அணு அளவு நீங்கள் நன்மை செய்திருந்தாலும் காண்பீர்கள், ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் காண்பீர்கள். எதையாவது விட்டு விட்டு போய்விடலாம் என்று நாம் நினைக்க கூடாது. அல்லாஹ் நம்மை விட்டால் அது வேற, சொன்னமுள்ள லேசான விசாரணை. ஆனா நம்ம நினைச்சிடக்கூடாது இதை விட்டுருவோம், அல்லாஹ் இதை நம்ம விட்டுருவோம், எதையும் விட மாட்டான். எப்படி விசாரிப்பான்? விசாரிப்புகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்மளை முஸ்லிம் ஆக்கிட்டான், அதுல ஏகத்துவவாதி ஆக்கிட்டான், அல்ஹம்துலில்லாஹ். காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளை நீங்கள் பிரிந்து விடுங்கள். மறுமையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, பிரிச்சிருவான். இந்த உலகத்துல இருக்கலாம், பெரிய பெரிய பதவியில எல்லாம் இருக்கலாம், மூத்து வரைக்கும் இருந்துக்கலாம். ஆகிரத்துல பிரிஞ்சு போ, நிக்காதன்றுவான். அந்த பாக்கியத்துல முஸ்லிம் வட்டத்துல வந்துருவோம். எப்படி இருப்போம் நம்ம? இன்னைக்கு நல்ல நல்ல சட்டை, நல்ல நல்ல வாட்சி, நல்ல செல்போனு, அலங்காரங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். அங்க எப்படி நிப்போம் தெரியுமா? நிர்வாணிகள். மறுமையில எழுப்பி விட்ட உடனே எதற்காக இங்க எழுப்பப்பட்டோம், யாரு நம்மளை எழுப்புனா, என்ன நடக்குது ஒன்றுமே தெரியாம நின்றுட்டு இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியன் அப்படியே ஒரு புறம் இறக்கி கொண்டே வருவான், சூடு அதிகரிச்சு கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் வேர்க்கும், காஃபிர்களுக்கு காது மடல் வரை இருக்கும். நாம வேர்த்து விறுவிறுத்து பாவங்களுக்கு ஏற்றவாறு வேர்வை ஒரு பக்கம் அப்படியே ஏறி தத்தளிச்சு கொண்டிருப்போம். கத்தரா செய்திருக்க மாட்டோம், சட்டை போட்டிருக்க மாட்டோம், அழுகவர்களாக நிற்போம். இதெல்லாம் நினைச்சு பாக்குறோமா நம்ம? கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து மறுமையை நிறுத்தினா மொமெண்டே பண்ண மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் அறிவதெல்லாம் நீங்கள் அறிந்தால் சிரிக்க மாட்டீர்கள், சம்பித்து போய் விடுவீர்கள். ஆனா நமக்கு இன்னைக்கு தெரியுது இப்படிலாம் இருக்குது மறுமன்னு. ஒவ்வொருத்தருடைய மனசிலும் மகஷர் மன்றம்னு ஒரு இமேஜ் இருக்கும், இருக்குமா இருக்காதா? ஆனா செயல்படுத்த மாட்டோம். அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்னா, இப்ப நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுறோம், ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நம்மளை வச்சிடறாங்க. எந்திரிச்சு நம்ம கேட்போம் என்ன அப்படிம்போம். அப்போ ஒருத்தர் சொல்லுவார், நீங்க தாங்க ஃபாரூக்கு, இப்படி வந்தீங்களா, இப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, இந்த சகோதரர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டாரு, பயப்படாதீங்க பாரு. அப்பதான் ஃபைல் ஓபன் ஆகும். இதே கண்டிஷன்ல மறுமையில எந்திரிச்சு நிக்கும் போது எதுக்காக இங்க எந்திரிச்சு நிக்கிறோம்னு தெரியாத நின்றுகிட்டு இருப்போம். சூடு வர வர நிழலை பார்த்து ஓடுவோம், ஓடி பார்த்தா அங்க நிழல் இருக்காது. அப்ப எந்த அளவுக்கு கொடுமையா இருக்கும். அல்லாஹ்விற்கும் நமக்கும் திரையே இருக்காது, மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். செய்யத் அலி பாபா, அப்துல் காதர் ஜீலானி இவர்கள் எல்லாம் கொண்டு போயிடுவாங்கன்னு நம்ம சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கான். யாரு கொண்டு போறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போக முடியாது. இங்க நம்ம ஆளு சொல்லிட்டு இருக்கிறா, அவரு கொண்டு போயிடுவாரு, இவரு கொண்டு போயிடுவாரு, ஒன்னும் யாரும் யாரையும் கொண்டு போக முடியாது. அப்படி நிக்கக்கூடிய நேரத்துல திரை இருக்காது. ஒவ்வொரு மனிதரோடும் அல்லாஹ் நேரடியாக பேசுவான், நேரடியாக கணக்கு வாங்குவான். ஒரு மனிதரை அல்லாஹ் அழைப்பான், அவனிடத்தில் கேட்பான், உனக்கு நான் கண்ணியத்தை கொடுக்கவில்லையா, செல்வங்களை கொடுக்கவில்லையா, அறிவை கொடுக்கவில்லையா, மனைவி மக்களை கொடுக்கவில்லையா, அந்தஸ்துகளை கொடுக்கவில்லையான்னு சொல்லி கேட்பான். அப்ப அந்த மனிதன் சொல்லுவான், எல்லாம் கொடுத்த, என்ன நினைச்சியா? நீ நினைக்கல. நீ என்னை எவ்வாறு இந்த உலகத்தில் மறந்து வாழ்ந்தாயோ நான் உன்னை மறந்து விட்டேன். இன்றைய தினத்தில் போ, இன்றைய தினத்தில் என்னிடம் உனக்கு எந்த வார்த்தையும் இல்லை. இது யாரு? அல்லாஹ்வை
அல்லாஹுவை மறுத்தவன், இணை கற்பித்தவன் நிரந்தர நரகத்திற்கு சொந்தக்காரனான அனைவர்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு செயல். அடுத்தது யார் அல்லாஹ் கூப்பிடுவா? இது மாதிரி ஒரு 2-3 பேரை விசாரிச்சுட்டு நம்மள மாதிரி முஸ்லிம்களை கூப்பிடுவான். கூப்பிட்டு அல்லாஹ் இதே கேள்வியை கேட்பான். செல்வத்தை கொடுக்கலையா, மனைவி மக்களை கொடுக்கலையா, அறிவாற்றலை கொடுக்கலையா, அந்தஸ்துகளை கொடுக்கலையான்னு. இவன் எல்லாம் சரி என்று சொல்லிட்டு எனக்காக வேண்டி என்ன செய்தா என்று கேட்பான். அப்ப நம்மால் சொல்லுவான், தொழுது இருக்கிறோம்ல, எல்லாம் நான் தொழுதேன், எல்லாம் நான் நோன்பு வச்சேன், ஜக்காத்து கொடுத்தேன், அஜ்ஜி செஞ்சேன், தஹ்வீஜ் ஜமாத்தெல்லாம் சேர்ந்து பணி செஞ்சேன், தாவாலாம் நல்ல முறையில் செஞ்சேன், மார்க்கத்தை கொண்டு சென்றுகிட்டே இருந்தேன். இப்படி எல்லாம் அடுக்கி கொண்டே போவான் நன்மைகளை. அல்லாஹ் சொல்லுவான், போதும் நிறுத்து, வாய்க்கு முத்திரையிடுங்கள். வாய்க்கெல்லாம் முத்திரையிட்டுருவான். விட்டுட்டு தோள்களை, கைகளை, கால்களை பேச வைப்பான். உமக்கு எதிராக நாம் சாட்சிகளை எழுப்புவோம் அல்லாஹ் சொல்லுவான். அப்ப இந்த மனுஷன் என்ன வேணா, நமக்கு எதிராக யாரு சாட்சி? நம்ம தான் எல்லாத்தையும் தெரியாம தானே செஞ்சோம், நல்ல மாதிரி தானே வேஷம் போட்டுட்டு இருந்தோம். யாரு பார்த்தா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்ப்பான், பரிந்துரை செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார். இந்த பக்கம் தெரியும் பார்ப்பான், இங்கேயும் இருக்க மாட்டார்கள். முன்னாடி பார்ப்பான், அவனுக்கே என்று இருக்கும் அளவிற்கு நரகம் அவனுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லுகின்றானே, அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மக்காபிர், அந்த அத்தியாயத்துல நீங்கள் நாளில் காண்பீர்கள் நரகத்தை என்று சொல்லுகின்றானே. பாப்பான். இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கிறோமா? இன்னும் திருமறை குர்ஆனில் 24வது அத்தியாயத்தில் சொல்லுகின்றான், உங்களுடைய கைகளும் நாவுகளும் தோள்களும் எல்லாம் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இன்னைக்கு இதை பத்திலாம் நம்ம கவலை இல்ல, இதை பத்திலாம் மறந்துடுறோம். நமக்கு இருக்கிற கவலை லைஃப் செட்டில்டு, சீக்கிரமா ஊடு கட்டிடணும், இதுதான் சீக்கிரமா அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சிடணும், அது ஒரு பக்கம் வேணும். மறந்துடுறமே. அடுத்து இந்த டிவியை நிறுத்தணுமே, இது டிவியோட முடிஞ்சிடல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, சினிமா நடிக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய நாம, சினிமா படம் பார்க்கறதெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய நாம வீட்டுல ஒவ்வொரு சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம், மாநாடு போட்டுட்டா ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்துடுறாங்க, அப்ப ஏகத்துவம்லாம் கரெக்டா வளர்ந்துருச்சுன்னு. எங்க வளர்ந்துருக்கு? கல்யாணம் நடக்குது, கேசட் எடுக்கிறான். கல்யாண கேசட் என்னங்க? திரைப்படம். கல்யாண கேசட் திரைப்படம். இங்க ரூமுகள்ல அந்த கேசட்டுகள் திரைப்படமாக பார்க்கப்படுது. எப்படி பார்க்கறான்? கல்யாண கேசட் ஓடுது, ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறான். இது யாரா இது? இதுதான் மாப்பிள்ள நம்ம அப்துல்லாவோட தங்கச்சி. என்ன இவ்வளவு பெருசா இருக்கா? எப்படிங்க? பெண்களை ரசிக்கின்றார்கள். கல்யாணம் என்ற மாப்பிள்ள பார்க்க மாட்டான் பொண்ண, கேமராமேனு முன்னாடி வெக்க இல்லாம ஜோடிச்சு நிக்கணும். இதுக்கு ஒரு சப்பக்கட்டு ஃபுரூப் கல்யாணம். அப்ப டைரக்டர் பாலச்சந்தருக்கு நரகம்னா உனக்கு என்ன? அட சங்கர் இப்படியே போய் தொலைஞ்சிட்டான்னா அவனுக்கு நரகம்டா. நீ வீட்டுல கல்யாணத்துல படம் எடுத்திய, ஒன்ன சும்மா விடுவானல்ல? தௌஹீத் ஜமாத் சொல்லுதுங்கிறதுனால கல்யாண கேசட் கூட விட்டு தொலைக்க மாட்டானுவோ. ஒவ்வொரு கல்யாணத்திலையும் ஒவ்வொரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் மறுமையை மறந்தது தானங்க. அதுல பெண்கள் சாப்பாடு வைக்கிறது எங்க இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி இருக்குதா? சோறு திங்கிறது கேமராவா? பள்ளிவாசல்ல கேமராவா? பெண்கள் நிக்கிற இடத்துல அவர்களை அறியாமல் அவர்களுடைய ஆடைகள் விலகும். அதெல்லாம் அப்படி எடுக்கிறான், போட்டோ எடுக்கிறான், ஸ்டுடியோகாரன் எடுத்து கொண்டு போய் ரூம்ல வச்சு ஸ்டாண்ட் பண்ணி ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். உனக்கு தெரியுதோ தெரியலையோ தெரியல, மறுமையை மறந்து தொலைஞ்சிட்டு இப்படி ஒவ்வொரு கல்யாணத்திலையும் ஒரு படம் எடுக்கிற. கல்யாணத்துக்கு முத நாள் பார்ட்டி, எங்க இருக்கு மறுமையினுடைய ஞாபகம்? அந்த கல்யாணத்துக்கு நம்ம வேற போறோம். எந்த கல்யாணத்துக்கு? முத நாள் தண்ணி பார்ட்டி, நமக்கு மத்தியானம் பிரியாணி. இதுக்கெல்லாம் நம்மளும் சப்போர்ட். எப்படிங்க இருக்கு நம்ம சூழ்நிலை? மறுமை இருக்குதா நம்மள்ட்ட? மறுமையை மறந்துட்டோமா? மறந்துட்டோம். இதா சுல்சிலத்தில் அருள் சில்சாலஹா,
அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், பூமி பேரதிர்ச்சிக்குள்ளாக்கப்படும் பொழுது ஜப்பான்ல ஆட்டின ஒரு ஆட்டை யுஏஇல நாளைக்கு ஆட்டினா என்ன செய்யறது? முடிஞ்சிச்சு. காலையில போன் பண்ணா ஊர்ல இருந்து கீன்னு சவுண்ட் அடிக்கும், முடிஞ்சு மொத்தமா கலாஸ். நம்மளுடைய நிலைமை அவ்வளவுதான். இங்க ரொம்ப நல்ல காரியம் நடக்கல. இங்க வந்துச்சுன்னா 10-12 தான் வரும், 8-9 வராது. ஹெக்டர் கணக்கு எப்படி போயிடும்? 10-12 ஒரே அடிதான். சப்தத்தை கேட்டார்கள், ஒரு சமூகமே அழிஞ்சிச்சு. வேற எவனாச்சும் பேசிக்கிட்டு இருப்போம் ஆஸ்திரேலியால இருந்து. இப்ப நாம என்ன செய்யறோம்? மறுமையை மறந்துடுறோம், திருமணத்துல மறந்துடுறோம், சம்பாதிக்கிறதுல மறந்துடுறோம், குடும்பங்களை பேன்றதுல மறந்துடுறோம். மறந்துட்டு நாம சொல்றோம் மறுமையை நம்பி இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றுல ஆசியா ரலியல்லாஹு அவர்களை நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஏகத்துவ நம்பிக்கை உள்ள போனதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக ஆனது. இதெல்லாம் நம்ம பயான்ல சொன்ன உடனே இதெல்லாம் நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு தான் நடக்கும், நமக்கெல்லாம் எப்படி நடக்கும்னு 2011 நடக்கிறது, 21ஆம் நூற்றாண்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது. யாருடைய உள்ளத்தில் இதை அல்லாஹ் சரியாக பதிய வைக்கின்றானோ. நமக்கு இன்னைக்கு டிவி பார்க்கறது நிறுத்துறது வேணா சுமையா இருக்கலாம், சிகரெட் அடிக்கிறது விடுறது வேணா ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், தண்ணி அடிக்கிற கேவலம் கூட இருக்கு. கேசட்டுகளை காசு கொடுத்து வாங்கி ரூமில் பார்க்கக்கூடிய நம் சகோதரர்கள் எவ்வளவு பேர். ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒவ்வொரு டிவி, ஒவ்வொரு மொபைல்லையும் சொல்லத்தகாத படங்கள் எவ்வளவுங்க. இதெல்லாம் நம்மளுடைய நிலைப்பாடு என்றால் நாம் மறுமையை மறந்திருக்கிறோமா இல்லையா? மறந்துட்டோம். அப்ப ஆசியா ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கைய அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வலரபல்லாஹு மஸலன் இல்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்களிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கு. இது காலத்து ரப்பிபினில் இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்தார்கள், இறைவா நீ எனக்கு ஒரு மாளிகையை சொர்க்கத்தில் கட்டு, இந்த பாவிகளுடைய வேதனையிலிருந்து என்னை நீ காப்பாற்று. இப்படியெல்லாம் துஆ செய்தார்கள். அதே நிலைப்பாடு இன்றைக்கும் இருக்கிறது. இந்த நூற்றாண்டில் வாழக்கூடியவர்களும் மறுமை வந்துவிட்டால் அனைத்தையும் தூக்கி எறிகின்றார்கள். மறுமை, அல்லாஹுவை பற்றி உள்ளத்தில் சிந்தனை வந்துவிட்டால் அவர்களுக்கு இந்த உலகம் பெரிதாக தெரிவதில்லை. இன்னைக்கு நமக்கு எப்படி தெரியுது? இப்ப அரசியல் வந்த உடனே பாதி பேர் எலெக்ஷன் மைண்ட்ல இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? சீட்டு போயிடுச்சு, சீட்டெல்லாம் போயிடுச்சுதான். ஜெயலலிதாவை திட்டினவர்கள் எல்லாம் புகழ்கிறார்கள். அதை அப்படியே நிறுத்திவிடுவோம். அதை நிறுத்தினா பேசினா அப்படியே அது ஒரு பக்கம் போகும். அப்ப என்ன காரணம்? இந்த உலகம் அப்படியே மறைக்குதுங்க. நம்ம ஜமாத்தை க்ளோஸ் பண்றதுக்கு வேணா எல்லாரும் ஒண்ணு சேர்றான். நாம கூட ஆசைப்பட்டு நினைச்சோம், சரி எலெக்ஷன்ல எல்லாம் ஒன்னா சேருவான்னு. சீட்டு கம்மியானது ஒவ்வொருத்தனா போயிட்டு இருக்கிறான். அப்ப காரணம் என்ன? அதுலயும் நம்ம கிட்ட மறுமை இல்ல. சரி நாம தான் ஏகத்துவத்தை சொல்லி சமுதாயத்தை பிரிக்கிறோம். ஆனா ஏகத்துவத்தை சொல்லாத நீங்களா என்னப்பா செஞ்சீங்க? 3ல 1 கிடைக்கலன்னு ஒருத்தன் தனியா போய் நிக்கிறான். அப்ப என்ன மாதிரிலாம் இருக்கு? விமர்சிக்கிறதுக்காக இல்ல, உண்மை நிலை. மயிலாடுதுறை பழனி வியாபாரங்கத்தில் அவள் இவள் என்று பேசியவர்கள் எல்லாம் அந்த தொகுதியிலே வேட்பாளராக நின்றார்கள். அந்த இடத்துல பதவிக்கு வரமாட்டோம் அல்லாஹ்வின் மீது ஆணை என்று சொன்னவர்கள் எல்லாம் பதவி அனுபவித்தார்கள். முஸ்லிம்களுக்குள்ள ஒற்றுமையெல்லாம் பிரிக்கிறோம் சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் சரியா கூட பார்க்கல, எல்லா தொகுதியிலும் 2 முஸ்லீம் இருக்கான். அப்ப இதெல்லாம் உலகத்தின் பால் போய் இந்த விஷயங்கள்ல கூட நாம் என்ன செய்யறோம்? மறுமை சிந்தனைலாம் கிடையாது. அப்ப நாம ஒரு ஜமாத்துல பயான் கேட்கிறோம், இல்ல உணர்வு பத்திரிகை படிக்கிறோம், ஏகத்துவம் படிக்கிறோம், ஏதோ தொழுகிட்டு இருக்கோம் அப்பப்ப, இது மட்டும் நமக்கு போதாது. மறுமையினுடைய தாக்கம் உள்ளத்தில் வந்தால் சஹாபாக்களுடைய நிலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில்
ஆசியார் ரலியல்லாஹு அவர்களுடைய நிலை, இதெல்லாம் நமக்கு வரணும். இன்னைக்கு நமக்கு பெருசா தெரியல சொல்றனே, வெளியில இருந்துட்டு வர்றவன் தாயை இழக்கிறான், தந்தை இழக்கிறான், குடும்பத்தை இழக்கிறான், எல்லாத்தையும் இழந்து வரான். கல்யாணம் பண்ணியிருந்தால், அக்கா பெண்களை திருமணம் செய்திருந்தால் அதையும் விட வேண்டி வரும். நம்ம தாவா பண்றோம், குமாருங்கிற ஒருத்தர் யாரோ இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் எக்ஸாம்பிளுக்கு, அவர்கிட்ட கேட்கிறோம் கல்யாண முறை எப்படி? அவர் சிஸ்டர் பொண்ணு கட்டிருந்தா தலாக்கு விடணும் மார்க்கம் சொல்லுது. இன்னைக்கு வேர்ல்டுல யூசுப் இஸ்லாம் அப்படின்னு ஒருத்தர் ஜாக்கி நாயக்கரோட டீம்ல தாவா பண்ணுவார், பீஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கேட்டிருப்பீங்க வரலாறு. அவர் குடிச்சு வைக்கக்கூடிய இச்சி பெக்கு கிளாஸ் கூட பல மில்லியன் டாலருக்கு ஏலம் போகும். அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கல்ச்சர்ல இருந்த அந்த மனுஷன் இன்னைக்கு அப்படியே வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம மெட்ராஸ் பெங்களூருக்கெல்லாம் வந்து தாவா, துபாயில தாவா, ஹஜ்ஜி உம்ரா செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது ஆடி போயிடுறோம். உள்ளத்துல ஏகத்துவம் ஏற்படுத்தின மாற்றம் இது, அருமையினுடைய சிந்தனை. அவர் ஆக்சிடென்ட் ஆகி பெட்ல இருக்கும்பொழுது அவருடைய நண்பர் ஒரு ஆங்கில திருக்குரான் கொடுத்திருக்கார். அதை படிச்சு வாழ்ந்த வாழ்க்கை நினைச்சு வேதனைப்பட்டு அல்லாஹ்வுடைய பக்கம் வருகிறார், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய மியூசிக் லேப் எத்தனை மில்லியன் தெரியல அடிச்சு நொறுக்கி இருக்கார். ஒரு கேசட் அடிச்சு உடைச்சிருவோமா வீட்டுல போய்? இந்த சனியனை இன்னையோட உடைக்கணும். எத்தனை பேருக்கு தார்மீக தகுதியா இருக்கு? இதை வச்சுக்கிடுவோம், என்னைக்காவது போர் அடிச்சா பாத்துக்கலாம்பா. இன்னைக்கு போய் ஒரு MP3 கேசட்ல 1500 பாட்டு இருக்குன்னா 1500 பாட்டுகள் உன்னை நரகத்திற்கு கொண்டு சொல்லுது. எடுத்து கல்லெடுத்து அடிச்சு உடைப்போமா? யூசுப் இஸ்லாம் உடைச்சிருக்காரு. எவ்வளோ மில்லியன்ல உள்ள மியூசிக் லேப், பாப் டான்சர், ஊறி திளைத்தவர்கள் மியூசிக்ல. அப்படியே விட்டு போயிடுச்சே. நம்ம ஒரு 35 ரூபாய் ஆடியோ கேசட் உடைக்க மாட்டோம். அட ஓடிக்கிட்டு இருந்தா நிறுத்த மாட்டோம். வேற யாராவது ரூமுக்கு போனா கூட அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் படுத்தி அப்படி சைடுல கேட்டுக்கிடுவோம். நாம எங்க இருக்கிறோம் மறுமையை நம்புறதுல? அன்றைக்கு இருந்த அந்த சமுதாயத்துல எப்படி அந்த நம்பிக்கை இருந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கும் இருக்கிறது. இப்ப நம்மளுடைய உள்ளத்துல சரியாக மறுமை பதிந்தால் நாமும் அது மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். கல்யாணம் பண்ணாத சகோதரர்கள் இருந்தா ஏகத்துவத்தின் அடிப்படையில் கல்யாணம் பண்ணும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அப்படி கல்யாணம் இருக்கணும். அது மாதிரி குடும்பத்தை மேடல் பண்றதுல உம்மா வாப்பா எல்லாத்தையும் அப்படி வச்சு நிறுத்தி பார்க்கணும். ஏதாவது மறுமைக்கு விளைவா அதையெல்லாம் கண்டிப்பாக எதிர்க்கணும். ஆனா எதிர்க்க மாட்டோம், சிரிச்சுக்கிட்டு அப்படி போயிடுறோம். நம்மளுடைய அக்கா குழந்தைகள், அண்ணன் குழந்தைகள் என்று இருந்தால் அதுக்கெல்லாம் இன்னைக்கு எல்லாம் சின்ன சின்ன வயசுலயே தெரிஞ்சு போயிடுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு டிவிகள் கெடுத்து வச்சிருக்கு. இன்னைக்கு இந்த தொலைக்காட்சிகள் சமுதாயத்தை குட்டிசாராக்கி வச்சிருக்கு. அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. மறுமையை மறந்துடுறோம். நம்ம சொல்லிக்கிறோம் ஏகத்துவத்தில் இருக்கிறனால சொர்க்கம் போயிடலான்னு. இதுக்கெல்லாம் என்னென்ன தண்டனை இருக்கு, எப்படிப்பட்ட நரகம், எப்படி அங்க அலைந்து திரிந்து அழுவது, அல்லாஹ் நம்ம எப்படி விசாரிப்பான், எதை விடுவான், இதுவெல்லாம் நமக்கு சிந்தனைக்கு நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில் பிரதிபலிக்க மாட்டது. அப்படிப்பட்ட அந்த கொடூரமான மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு சிலரை அவனுடைய அரிசின் கீழ் கொண்டு வரான். இந்த சம்பவத்தையும் அதிகமான தடவை நம்ம கேட்டிருப்போம். இந்த ஹதீஸை கேட்டிருப்போம் இல்லைங்களா? இதுல 7 சாரார்களை எல்லாம் சொல்லுகின்றான். அதுல ஏதாவது ஒன்ன வாழ்நாள்ல கடைபிடிச்சிருப்போமா? எவ்வளவு பாவங்கள் செய்யறோம். அல்லாஹ் அதில் ஒருவரை பட்டியலிடுகிறான். தனிமையில் இறைவனை நினைத்து அழுகக்கூடியவர்கள். என்னைக்காவது போய் நைட்ல பள்ளியில உட்கார்ந்து எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம், எத்தனை பாவங்கள் செஞ்சிருப்போம். பாட்டு கேட்டு ரசிச்சு மிதந்திருப்போம். அந்த கேடுகட்ட நடிகைகளுடைய உடலை 100 தடவை 1000 தடவை பார்த்து ரசிச்சிருப்போம். சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருந்திருந்தா அந்த இடவை செஞ்சிருப்போம். இப்படி எவ்வளோ பொய்கள் புறம் இதெல்லாம் செஞ்சு செஞ்சு பாவ மூட்டைகளோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என்னைக்காவது பள்ளியில உட்கார்ந்து யா அல்லாஹ் நான் பண்ணதுக்கெல்லாம் நீ தண்டிச்சீன்னா நான் நாசமா போயிடுவேன், என்ன நீ மன்னிச்சிரு கேட்டிருப்போமா? கண்ணுல தண்ணி வந்திருக்குமா? பராது.
தண்ணி நமக்கு வராது. நம்ம அதை பத்தி சிந்திக்கிறது இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரௌண்டிங் இருக்கு. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? மறுமையெல்லாம் இருக்கு, பாத்துக்கிடுவோம். இந்த நிலைப்பாட்டில் நாம போகணும்னு சொன்னா மறுமையை மறந்தவர்கள். இந்த உலகத்தில் நமக்கு என்னதான் கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். இப்ப வேர்ல்டு கப் பார்த்தோம், எல்லாரும் பார்த்திருப்போம் கண்டிப்பா. அதுல யாரும் ஆப்ஷன் எல்லாம் இருக்காது. ஃபைனல் அன்னைக்கு எந்தெந்த வேலையை எப்படி பிக்ஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு ரிசல்ட் போட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு மேட்ச் பார்த்திருப்போம். பார்த்த உடனே அப்படியே கப்பு வாங்குறது, கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்கிறதெல்லாம் ரைட்டு. ஆனா அவர்களையும் நம்மை நினைச்சு பாருங்க. கவர்மெண்ட் அவனுக்கு அள்ளி கொடுக்குது. 1 கோடி அவன் தரங்கிறான், 1 கோடி இவன் தரங்கிறான், 2 கோடி நான் தரங்கிறான். மொத்தமா அவனை கோடியிலேயே ஃபில் பண்றானுங்க. அப்படிப்பட்டவன் நாளைக்கு மரணித்தால் அவ்வளவுதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் கேட்பான், தோனியை எப்ப எடுக்கிறாங்கன்னு கேட்க மாட்டான், பாடியை எப்ப எடுக்கிறாங்கன்னு கேட்பான். எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, இந்த உலகத்துல என்னதான் நாம் அடைந்தாலும் நமக்கு கிடைத்தாலும் மௌத்து வந்துட்டா எல்லாம் போயிடும். ஆகிரத்து வந்துட்டா ஒண்ணு இருக்காது, ஜீரோ. தொழுது இருக்கும், நோன்பு வச்சது இருக்கும், தாவா செஞ்சிருந்தா இருக்கும், குர்ஆன் ஓதிருந்தா இருக்கும். எத்தனை பேருக்கு நமக்கு குர்ஆன் ஓத தெரியும்? இதுல யாருக்காவது ஒரு பேருக்காச்சும் எஸ்பி மாதிரி பாட தெரியும்? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்ம சகோதரர்களை பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே அதே மாதிரியே பாடியிருப்போம். இன்னைக்கு சில சாங்களை ஞாபகப்படுத்திட்டா அப்படியே அதை பிடிச்ச அப்படி கொண்டு வருவோம். திருக்குர்ஆனை எவ்வளவு பேர் படிச்சிருப்போம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திருமறை குர்ஆன் உங்களுக்கு மறுமையில் ஷஃபாத் செய்யும். நம்ம ஓலகத்து இருக்கிறோமா? ஒரு எழுத்துக்கு 10 நன்மன் இருக்க விளங்கி செய்யறோமா? ஓதுறதும் கிடையாது. அதான் தர்ஜுமா படிச்சுக்கலாமே, தர்ஜுமா படிக்கிறோம். குர்ஆன் ஓத தெரியல, பாட்டை நல்லா பாடுறோம். என்னங்க நம்மள்ட்ட மறுமை நம்பிக்கை இருக்கு? ஒரு சின்ன அத்தியாயம் குல்ஃபல்லாஹு அஹது, அதுல எத்தனை எழுத்து இருக்கு, எவ்வளவு நன்மை. அது நமக்கு நாளைக்கு மறுமையில சிபாரிசு செய்யும். இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா நம்ம சும்மா மறுமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு அர்த்தமும் கிடையாது. அப்ப இந்த 7 பேர்ல ஒரு ஆளை மட்டும் தான் சொன்ன, தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அழக்கூடியவர்கள். அதுல முதல்ல இருந்து வந்தா நீதி தவறாத அரசன். அந்த பாக்கியம் சரி நமக்கு இல்ல. நமக்கு இருக்கிற நீதியில கரெக்டா நடப்போம். அடுத்தது என்ன? இளம் வயதில் அதிகமாக வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள். நமக்கு சில பேருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான், சில பேருக்கு தாண்டிடுச்சு, அதை செய்யலாம். பள்ளியோடு தொடர்பு வைத்திருத்தல். நம்ம தான் பள்ளிக்கு போனா சைத்தான் பின்னாடி சாவி கொடுத்துட்டே இருக்கானே, சீக்கிரமா பள்ளியை விட்டு வெளில போ. ஷாப்பிங் மாலுக்கு போனா லேட்டா வெளியில போ. ஷாப்பிங் மாலுக்கு போனோம்னு சொன்னா அப்படியே சுத்தி சுத்தி அங்க பாத்துட்டு இங்க பாத்துட்டு திரும்ப அங்க பாக்குறது. பள்ளிவாசல்ல நம்ம நிலைமை எப்படி இருக்கு? சீக்கிரமா தொழுதுட்டு உடனே வெளில போயிடும். பள்ளியோடு தொடர்பு வைத்திருந்தவர்கள் அந்த அரிச மறுமையில ஒரு பக்கம் நிர்வாணிகளாக நிக்கிறதும் வேர்த்து விறுவிறுக்கிறதும் ஒரு பக்கம் இருக்கு. அதே சூரத்துல் வாக்கியாவை எடுத்து படிச்சா சொர்க்கத்தை பத்தி சொல்றான் பாருங்க ரப்புல் ஆலமீன். நாளைக்கு பேப்பர்ல அட்வர்டைசிங் வரட்டும், இந்த மாதிரி குவாலிபிகேஷனோட இருந்தா பிளாட்டோட 20,000 திரஹம் சேலரி. எத்தனை பேர் அதுக்காக வேண்டி ட்ரை பண்ணுவோம்? அல்லாஹ் அப்படியே ஒரு டீட்டெயில் போடுறான், இந்த மாதிரி குவாலிபிகேஷன்ல இருந்தா இன்னது கிடைக்கும்னு. 3 பிரிவுன்னு சொன்ன ஆரம்பத்துல, அந்த 3ல வலதுக்கும் முந்தியவர்களுக்கும் அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? பட்டு கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருக்கும், சம வயதுடைய ஹூர்லின் பெண்கள் நேருக்கு நேர் பார்க்கிற மாதிரி அமர்ந்திருப்பார்கள். குவளைகளை எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டே சிறுவர்கள் வருவார்கள். வீணானதை கேட்க மாட்டார்கள். சதா ஓடிக்கொண்டிருக்கும் நீரருவிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். பாலாறுகளும் தேனாறுகளும் ஓடும். முள்ளில்லாத இளந்த மரத்தின் கீழ் இருப்பார்கள். எவ்வளவு வர்ணை தெரியுமா? பச்சை நிறம் புடவை அணிந்த ஹூர்லேன்னு நல்லா சொல்றான். சேரிலேயே மூமின்களுக்கு அல்லாஹ் எப்படி ஆடை அணிந்து யாரும் தீண்டாத படைப்பு ஹூர்லின் பெண்கள்னா. இன்னைக்கு அரபு நாட்டு லேடியை பார்த்துட்டே சில நேரத்தில் ஒரு மாதிரி ஆகுறமே, இதெல்லாம் இந்த உலகத்துல சும்மா. இப்ப ஹூர்லின் பெண்களை அல்லாஹ் மூமின்களுக்காக படைத்திருக்கிறான். அப்ப ஒரு பக்கம் பயங்கரமான தண்டனைகளும் நிகழ்வுகளும் இருக்கு, ஒரு பக்கம் என்ன சொர்க்கத்தில நம்மளால சொல்ல முடியாத சுகங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையை மறுமையை மறந்தவர்களாக இல்லாமல்
மறுமையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும், குறிப்பாக ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது மறுமையில் பிரச்சனை வருமா, மறுமையில் அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா என்று நாம் புரிந்து கொண்டு செய்தால் தப்பித்துக் கொள்வோம். இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிவிடும். அது போன்ற மக்களில் இல்லாமல் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.